இந்த உலகத்துல மனிதன் செய்யும் ஒவ்வொரு கர்மத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் ஒரே தேவன் யார் தெரியுமா? மகாதேவன், மகாகாலன், அருள்மிகு சிவபெருமான். ஆண்டில் ஒரே ஒரு இரவு சிவனே நேரடியாக பூமியில அருள்வதாக சொல்லப்படும் அற்புதமான இரவு தான் மகா சிவராத்திரி. இந்த புனித இரவுல நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களை முழு நம்பிக்கையுடன் செய்தால் வாழ்க்கை மாற்றம் ஆரம்பமாகும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. ஒரு ஓம் நமசிவாய் மனதில் சொல்லுங்க. சிவன் அருள் நிச்சயம் உங்களை அடையும். பொன்னன் மகா சிவராத்திரி ஏன் இவ்வளவு முக்கியம்? மகா சிவராத்திரி என்பது சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்த புனிதமான இரவு. இந்த இரவில்தான் சிவன்லிங்க ரூபத்தில் முழு பிரபஞ்சத்துக்குமோ தன்னை வெளிப்படுத்தினார். இந்த நாளில் செய்யும் சிறிய ஒரு பூஜை கூட பெரும் புண்ணியமாக மாறுகிறது. பழைய கர்மங்கள் கரைகின்றன, மன கஷ்டங்கள் விலகுகின்றன, பாவங்கள் நீங்குகின்றன. அதிகாலை எழுதல், பிரம்ம முகூர்த்தம். மகா சிவராத்திரி அன்று அதிகாலை 4 மணிக்கு முன்பு எழுந்து குளித்து சுத்தமான ஆடை அணிந்து சிவனின் பெயரை நினைத்தால் அது 1000 நாள தவத்திற்கு சமம். குளிக்க முடியாவிட்டால் பட்டன் சுத்தமான நீரை தலைக்கு தெளித்து மனசை தூய்மைப்படுத்தினால போதும். பூன் விரதம் இருப்பது எப்படி? மகா சிவராத்திரி விரதம் என்றால் உணவையே சாப்பிடக்கூடாது என்று இல்லை. உங்களால் முடிந்த அளவிற்கு பழங்கள், பால், நீர் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமானது உடல் விரதம் அல்ல, மனவிரதம். கோபம் வேண்டாம், பொய் வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் வேண்டாம். இந்த ஒரே நாளாவது சிவனுக்காக நம்மை மாற்றிக்கொள்ளுங்கள். நாட் பைட். சிவலிங்க அபிஷேகம் வீட்டிலேயே செய்யலாமா? ஆம், கண்டிப்பாக வீட்டிலேயே செய்யலாம். சிறிய சிவலிங்கம் இருந்தாலே போதும். அபிஷேக வரிசை: தண்ணீர், பால், தயிர், தேன், விபூதி. ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் ஓம் நம சிவாய் என்று சொல்லுங்கள். பில்வ இலை இருந்தால் 3 இலைகளாக வைத்து சிவனுக்கு சமர்ப்பியுங்கள். 4 யாம பூஜை தெரியாதவர்களுக்கும் எளிய முறை மகா சிவராத்திரி இரவில் 4 யாம பூஜை செய்வது மிக மிக சிறப்பு. தெரியாதவர்கள் இப்படி செய்யலாம். இரவு முழுவதும் விழித்திருக்க முயற்சி செய்யுங்கள். முடியாவிட்டால குறைந்தது 12 மணி வரை விழித்திருங்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை சிவன் நாமம் அல்லது சிவன் ஸ்லோகம் அல்லது இந்த வீடியோவையே கேளுங்க. சிவன் உங்கள் முயற்சியை பார்க்கிறார். 6 இந்த நாளில் செய்யக்கூடாதவை: இறைச்சி உணவு, மது, புகை, தவறான பேச்சு, தேவையில்லாத சண்டை. இந்த ஒரு நாளாவது சிவனுக்காக விலகுங்கள். இந்த நாளில் யாருக்காவது உதவி செய்தால் அனக்கிரீமந்தேனே ஆர்னா அது சிவபெருமானையே வழிபட்டதற்கு சமம். மகா சிவராத்திரி பலன் வாழ்க்கையில் என்ன மாற்றம்? மகா சிவராத்திரியை முழு நம்பிக்கையுடன் அனுசரித்தால் கடன் பிரச்சனைகள் குறையும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகே, அதரிங்கலைகளை மன அமைதி வரும், தொழில் வளர்ச்சி தொடங்கும். சிவன் உடனடி தீர்ப்பு கொடுப்பவர் அல்ல, ஆனால் நியாயமான தீர்வு கொடுப்பவர். இந்த மகா சிவராத்திரி இரவில் உங்கள் கண்களை மூடி ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் சொல்லுங்க: சிவா, எனக்கு தேவையானதை விட எனக்கு நல்லதை கொடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள, சிவ பக்தர்களுடன் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருளை பெறுங்கள். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்.